Lenovo e41-25 e41-15 அந்த லேப்டாப்பில் ரேம் டிஸ்அசம்பிள் அதுவும் பார்க்க போகிறோம். ஸோ ரேம் ஸ்லாட் எத்தனைன்னு பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரேம் வந்து அப்கிரேட் பண்ணலாம். இது மூணுத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நான் இந்த சீரீஸை போட்டதுக்கான காரணமே பார்த்தீங்கன்னா, ஸோ லெனோவோ பற்றி கொஞ்சம் தொடர்ந்து வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். e41-15-25 பற்றி மட்டுமே. ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நிறைய பேர் எனக்கு மெசேஜும் பண்ணியிருந்தாங்க, ப்ராசர் அப்கிரேட் பண்ணலாமா, ரேம் அப்கிரேட் பண்ணலாமா, ரேம் ஸ்லாட்டு இப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் அந்த லேப் கிடைச்ச உடனே ஸோ அதிலேருந்து நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண ஆரம்பித்தேன். இதுக்கு முன்னாடி ஸோ ப்ராசஸரை பற்றி போட்டிருப்பேன், ப்ராசர் வந்து அதில் இன்பில்ட் ப்ராசஸர் அதை பற்றி போட்டிருப்பேன், சிமாஸ் பேட்டரி பற்றி போட்டிருப்பேன். இன்றைக்கி வந்து ரேமை பற்றி பார்க்குறோம். டிஸ்அசம்பிள் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லாட்டை நல்லா பார்த்துக்குங்க. இது பார்த்திங்கன்னா DDR3 ரேம் தான், ஓகேங்களா. DDR3 ரேமு 4GB ரேம். இது 12,800, ஓகேங்களா. 12,800 இது மெகா ஹெர்ட்ஸ். பார்த்திங்கன்னா சிங்கிள் ஸ்லாட்டு தான். எத்தனை ஸ்லாட்டுன்னு கேட்டிருந்தீங்க, சிங்கிள் ஸ்லாட்டு தான், ஓகேங்களா. என்ன ரேம் பார்த்துட்டோம், எத்தனை ஸ்லாட்டுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்லாட்டு தான். இதில் டபுள் ஸ்லாட்லாம் இல்லை, ஒரே ஒரு ஸ்லாட்டு தான் இருக்குது. ரேம் வந்து அப்கிரேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேணான்னு தான் சொல்லுவேன். இது வந்து ஒரு பேசிக் லேப்டாப்பு. ஸோ கவர்மெண்ட் லேப்டாப் பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் லேப்டாப்புன்னு சொல்லலாம். அந்த பேசிக் லேப்டாப்பு 4GB வந்து போதுமானதுன்னு சொல்லலாம். ஒரு 2GB இருக்குன்னா ஓகே, தாராளமாக 4GB மாற்றலாம், பிரச்சனையே இல்லை. நமக்கு ஆல்ரெடி வந்து இது 4GB தான் இருக்குது. இதை வந்து ஒரு 8GB மாற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேணான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ ஒர்க் வந்து பண்ண போகிறது இல்லை. நம்ம வந்து ஒரு எடிட்டிங் ஒர்க்கோ இல்லை ஹை பர்ஃபார்மன்ஸ் கேமிங்கோ அதேமாரி ப்ளே பண்ணால் ஓகே, நம்மளுக்கு ஒரு 8GB தேவை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து வெறும் ரேமை மட்டும் சேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு யூஸ் இல்லை. நீங்கள் ப்ராசஸரும் சேஞ்ச் பண்ணோம், ஓகே. ப்ராசஸரும் ஐஎன் நல்ல ஒரு கேமிங் ப்ராசஸர் இல்லை ஐஎன் ப்ராசஸர் மாற்ற சொல்ல அதுக்கு ரேம் வந்து அதிகமாக தேவைப்படும். 8GB வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஆனால் ப்ராசஸர் வந்து ஒரு மிடில் லெவல் ஒரு பேசிக் ப்ராசஸர் வச்சுட்டு இதில் வந்து ரேம் வந்து ஒரு 8GB போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேணாம்னு தான் சொல்லுவேன். அது போட்டோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட்டு தான், எந்த யூஸுமே இல்லை. அதால் அவ்வளோ ஒர்க் வந்து நம்ம பண்ண போகிறதில்ல. ஸோ 3 கேள்விக்கான ஆன்சர் வந்து இந்த வீடியோவில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ரேம் டிஸ்அசம்பிள். ஸோ டிஸ்அசம்பிளை பொறுத்த வரைக்கும் 2 சைடு கிளிப் இருக்கும். ஸோ வீடியோ பாஸ் பண்ணி கூட பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 சைடு 2 கிளிப் இருக்கும். அதை வந்து பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இதில் வந்து ரொம்ப பயப்படுறதுக்கு அப்படிலாம் எதுவுமே இல்லை. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. ஏன் அப்படின்னா அந்த 2 சைடு கிளிப்புமே கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு இல்லை கரெக்டாக செட் ஆகலைன்னா உங்களுக்கு ரேம் வந்து கரெக்டாக ஸ்லாட்டில் வந்து உட்காராது. ஸோ ரேம் வந்து கரெக்டாக ஸ்லாட்டில் உட்காரலைன்னா நம்மளுக்கு டிஸ்பிளேவே வராது. ஸோ ரேம் ப்ராப்ளம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், வேறு பெரிய பயப்படுற அளவுக்குலாம் எதுவும் இல்லை. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ சென்டர் பாயிண்ட்டும் கரெக்டாக பார்த்து உட்கார வச்சுட்டு ஸோ 2 சைடு 2 கிளிப்பு கரெக்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை ரேம் அசம்பிளில். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் கூட ரேம் அசம்பிளை பற்றி போட்டிருப்பேன், நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். இது DDR3 ரேம் தான். ஸோ டூயல் சேனல் ரேம் தான், 2 சைடுமே நமக்கு சிப் இருக்கும், டூயல் சைடு சிப். இது ரேம் ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா ஓகே, இதே மெகா ஹெர்ட்ஸில் இதே ரேம் DDR3 ரேம் வாங்கி போடுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் ரேம் வந்து அப்கிரேட் பண்ண தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ இது வந்து என்னோடய சஜஷன். ரேம் வந்து அப்கிரேட் பண்ணலாமா இல்லை ப்ராசஸர் வந்து அப்கிரேட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே கூட தனியாக போட்டிருப்பேன். இந்த வீடியோவில் சொல்கிறேன், அப்கிரேட் பண்ண வேணாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிங்க. இந்த வீடியோஸ் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் ஒரு 2-3 வீடியோஸ் இருக்குது. ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன். ஸோ எல்லா வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு எல்லா வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.